Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில இருந்து 5 year BA LLB and வந்து சோயிலுக்கு உண்டான ஆன்லைன் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேஸ்டு கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து மூணு விதமா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சோயிலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜ் BA LLBக்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து LLBலயே வந்து நம்மளுக்கு 7.5 ரிசர்வேஷன்ல அதாவது 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஆன்லைன் கவுன்சிலிங் உண்டான டேட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதை எப்படி நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து அட்மிஷன் சம்பந்தமான டவுட்ஸ் அண்ட் சந்தேகங்களை நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு லிங்கா நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க நீங்க எந்த கேட்டகரியில வரீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போற அப்டேட்ஸ் வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு நம்ம பார்க்கலாம். மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, கட் ஆஃப் மார்க் ஃபார் 5 year BA LLB டிகிரி கோர்ஸ். டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆக்சுவலாக நம்ம சேனலில் ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துருந்தோம். 10ஆம் தேதி வந்து கட் ஆஃப் மார்க் வந்து வரும்னு சொல்லிட்டு நேற்று வந்து வராதனால இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் கட் ஆஃப் டேட் வந்து நேற்று டேட் தான் 10/6/2025. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல ஓசி அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஓசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கட் ஆஃப் மார்க்னு சொல்லிட்டு மெரிட், வெயிட்டிங் லிஸ்ட். இப்போ ஓசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட்ல வந்து 94.250 அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் மார்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. 94.250க்கு மேலே யாரெல்லாம் வந்து கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆவீங்க. கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4/6/2028 இந்த டேட்டுக்கு முந்தின பிறந்தவங்க, ஏர்லியா பிறந்திருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி வந்து இருக்கும். வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கிடையாது. பிசினா பேக்வர்ட் கிளாஸ் 89 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம சேனல்ல வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து சொல்லியிருந்தேன், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து கண்டிப்பா வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து குறையும் சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதுவுமே வந்து பிசிக்கு வந்து 89, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 87.273. பிசிஎம் அப்படின்னா பேக்வர்ட் கிளாஸ்லேயே முஸ்லீம் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 89.750, வெயிட்டிங் லிஸ்ட்ல 88. எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 89.500, வெயிட்டிங் லிஸ்ட்ல 87. அதே மாதிரி எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து 89, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 87. அதே மாதிரி எஸ்சிஏ அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து அருந்ததின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து 88.750, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 87. அதே மாதிரி எஸ்டிக்கு அதாவது ஷெட்யூல் ட்ரைபல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 82.750, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 80. இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க். இப்போ இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு எக்ஸஸா மேல அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆவீங்க. இப்போ வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து எந்த டேட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்ல இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்து மெயில் வர ஆரம்பிச்சிடும். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு மார்னிங் வந்து நம்மளுக்கு 11 o'clock இருந்து மெயில் வர ஆரம்பிச்சிடும். மெயில் வந்தவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ணணும். அதை எப்படி பண்ணணுங்கிறத அடுத்த வீடியோல சொல்றேன். கிட்டத்தட்ட 4 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 4 நாளுக்குள்ள உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது 18/6/2025 நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. எந்த டேட்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 23 இருந்து 25க்குள்ள உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள நீங்க காலேஜில் போயிட்டு எந்த காலேஜில் அலாட் ஆச்சோ அந்த காலேஜில் போயிட்டு நீங்க வந்து அலாட்மெண்ட்ல வந்து கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல அப்டேட்டா கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு கட் ஆஃப் மார்க்கை பத்தி உங்களுக்கு அப்டேட்டா கொடுத்துறேன். இதுக்கப்புறம் சோயல், நம்ம எல்லாருமே நீங்க ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சோயல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது மெஜாரிட்டி இங்கே வந்து எப்பயுமே ஹையாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது சோயில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து சேம் தான். டேட் வந்து நேற்று டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்லேருந்து 13 வரைக்கும் நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்குது. அலாட்மெண்ட் லெட்டர் வந்து 16/6/2025 நடக்கும். அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதேமாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் இன் பர்சன் வந்து 23/6/2025. ஓசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 97, அதாவது BLLB BBLLBக்கு சேம் கட் ஆஃப் தான். அதே மாதிரி வந்து பிகாமுக்கும் BCLLBக்கும் வந்து தனித்தனி கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மெரிட் லிஸ்ட், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட். சரிங்களா?
இந்த இடத்துல வந்து பிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96, பிசிஎம்முக்கு வந்து 95, எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 96, எஸ்சிக்கு வந்து 95, 93, 92ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பிஎல்எல்பி தான் மோஸ்ட்லி வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. பிஎல்எல்பி பிபிஎல்எல்பினா இந்த கட் ஆஃப் மார்க் மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் பிகாம் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க் மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் பிசிஎல்எல்பிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தா போதும். நம்ம மோஸ்ட்லி வந்து ஒவ்வொரு வீடியோவில் அப்டேட் கொடுக்குறதான். பிசிஏஎல்எல்பி வந்து மோஸ்ட்லி மெஜாரிட்டியாக நம்ம வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால கட் ஆஃப் மார்க் இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் பாருங்கள். இது யாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், சரிங்களா? அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்கு ஓசி கம்யூனிட்டிக்கு 96, பிசி கேட்டகரிக்கு 93.250, பிசிஎம்முக்கு வந்து 92.500, எம்பிசி டிஎன்சிக்கு 93.500, எஸ்சிஓ அப்படின்னா எஸ்சி அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 93.250, எஸ்சிஏக்கு வந்து 93.750, எஸ்டிக்கு வந்து 93. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ இந்த ஒரு அப்டேட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கையில் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை நீங்கள் வந்து ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேட்லேருந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? வேறு ஏதாவது இப்போ பார்த்தது வரைக்கும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுவோம். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே இந்த குரூப்பில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.